ஜனநாயகனுடைய சர்டிபிகேட் இன்னைக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் வராது. வராது. நேத்து தான் பார்த்திருக்காங்க. ஓகே. இப்போ ஒரே விஷயம் தான் சொல்றேன். நீங்க ஊடகங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்க பார்க்க விடாம பண்ணிட்டீங்க. எங்க தமிழ்நாட்டுல. ஓகே. சென்சர் வந்து இங்க நடக்கல. ஆமா. அது ஹைதராபாடோ இல்ல பெங்களூரோ நடந்திருக்கு. ஏன்னா 2 பேரும் வந்து ரிவர்சிங் கமிட்டி சேர்மன் வந்து ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஹைதராபாத்ல இருக்காங்க. இப்போ இங்க மீடியாக்கெல்லாம் திருப்பி திருப்பி பேசி பேசி இது வந்து இங்க என்எஃப்டிசில இந்த 2 மணிக்கு நடக்க போகுது இல்லைன்னா 4 நடக்க போகுதுன்னு பேசி இங்க இருக்கிற சென்சர் மெம்பர்லாம் சொல்லிட்டாங்க நாங்க வரவே வரல. இந்த பக்கம் நாங்க வரவே இல்லை. ஓகே. சென்சருக்கே வரல நீங்க எங்காவது பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க சென்சர் போர்டு 2 சேர்மனும் கேட்டாங்க. நாங்க ஹைதராபாத்லயே பண்ணிக்கிறோம் இல்லைன்னா பெங்களூர்ல பண்ணிக்கிறோம் சொல்லி நேத்து எங்க நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. 2 இடத்துல நடந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது ஹைதராபாடா பெங்களூரான்றது அபிஷியலா இன்னும் வரல. அந்த இடத்துல மெம்பர்ஸ் எல்லாம் வந்து படம் பார்த்துட்டாங்க. படம் பார்த்துட்டு அவங்களுடைய தயாரிப்பாளரும் போயிருக்காரு. ஆனா என்ன நடந்தது, கான்வர்சேஷன் என்ன, சர்டிபிகேட் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா சர்டிபிகேட் வந்துரும். ஏன்னா டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. ஏதோ கட்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்லிஸ்ட் எல்லாம் ஏற்கனவே கொடுத்த கட்லிஸ்டோட அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனா முடிஞ்சிருச்சு. அவங்க ஸ்கிரீனிங் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து டிலே பண்ண மாட்டாங்க. என்னோட நம்பிக்கை என்னன்னா இனிமே அதை டிலே பண்ண மாட்டாங்க. அவங்க என்னன்னா எல்லா பாயிண்டும் முடிஞ்சிருச்சு. ஆனா படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. இப்போ இனிமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி ஏப்ரல் 23 எலெக்ஷன் பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆகலாம். அப்போ 24 ரிலீஸ் ஆகலாம், இல்ல 30 ரிலீஸ் ஆகலாம், இல்ல 7 ரிலீஸ் ஆகலாம், இல்ல 15 ரிலீஸ் ஆகலாம். அது என்ன தேதின்றது ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஆனா எப்போ பண்ணுவாருன்னா கையில சர்டிபிகேட் வரும்போது பண்ணுவாரு. அது எப்போ வரும் அப்படின்னா இப்போ வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து ரிப்போர்ட் வந்து சேர்மனோட ரிப்போர்ட் போகும். இன்னைக்கு தான் போகும். நேத்து தான் பார்த்துருக்காங்க. நேத்து 7 மணிக்கு தான் பார்த்து முடிச்சிருக்காங்க. நேத்து ஈவினிங் தான் நடந்திருக்கு ஷோ. அது பெங்களூரா ஹைதராபாத்ன்றது இன்னைக்கு தகவல் வரலாம். பட் வராமையும் போகலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக அதை ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா திருப்பி திருப்பி இந்த ஊடகங்கள்லாம் சென்சர் நடக்குதுன்னு போட்ட உடனே இங்க இருக்கிற மெம்பர்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இந்த பக்கம் போனா இந்த படம் பக்கமே போனா நம்மளுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சி வரும்னு பயப்படுறாங்க. அதனால வெளியூர்ல நடந்த தொட்டு இப்ப யாருக்குமே தெரியல. இப்போ நாளைக்கு இப்போ இது போய் இன்னைக்கு ரிப்போர்ட் போன பிறகு நாளைக்கு சேர்மன் வந்து இவங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. இந்த கட்லிஸ்ட் எல்லாம் நீங்க கண்டென்ட் டெலிவரி பண்ணுங்க. கட்லிஸ்டோட டெலிவரி பண்ணணும். இவங்க டெலிவரி எப்போ நடக்கும்னா இப்போ நாளைக்கு இன்னும் 2 நாள்ல ஃப்ரைடே ஆயிடுது. அப்புறம் மண்டே மேல இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா சர்டிபிகேட் கிடைச்சிரும்ன்றது எனக்கு நம்பிக்கை.